துறையூரில் தென் திருப்பதி பிரசன்ன வெங்கடாஜலபதி மலைக்கோவில். வாங்க மலை ஏறலாம். இதுதான் ஓப்பனிங் கேட்டு. நாங்கள் பைக்கில் தான் போனோம். 10 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. மக்கள் போகிறதுக்கு தனியாக 1564 படிக்கட்டுகளும், வாகனங்கள் செல்வதற்காக 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தார் சாலைகளுமே இருக்குது. இயற்கையின் அழகே தனிதான். அதை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னா, துறையூர்லேருந்து பெரம்பலூர் போகிற வழி 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்குமே இந்த கோவில் திறந்து தான் இருக்கும். கோவிலோட வரலாறுன்னு பார்த்தா, பிரசன்ன வெங்கடாஜலபதி ஸ்ரீதேவி பூதேவியோட காட்சி தரார். இது ரொம்ப பழமையான கோயில்னும், கரிகாலன் சோழன் அவர்களுடைய பேரன் ஆட்சி காலத்தில் கட்டினதுன்னு ஸ்தல வரலாறு சொல்லுது. இங்கே பெருமாளுடைய தசாவதார கோலத்தையும் ஒரு தூண்லையுமே பதிச்சிருக்கிறாங்க. அதுலேயும் 7 தூண் விசேஷமானது. ஒரு தூண்லையும் தட்டுனா ஒரு சவுண்டு கேட்கும். அதாவது 7 ஸ்வரங்கள் இருக்கிற மாதிரி ஒரு தூணும் வித்தியாசமாக இருக்குது. புரட்டாசி மாதத்தில் ஏதாவது ஒரு நாளில் மனமுருக பிரசன்ன வெங்கடாஜலபதியை நம்ம பிரார்த்தனை பண்ணோம்னா நம்மளுடைய தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும் என்பதும் ஐதீகம். கடன் பிரச்சனை நிவர்த்தியாகும். இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பம்சமும் இருக்குது. இங்கே கருப்பண்ண சுவாமிக்கு சன்னதி இருக்குது. சாம்பிராணி தூபம் இடுவது பிரசித்தம். தூபமிட்டு வேண்டிக் கொண்டால் எதிரிகள் தொல்லை ஒழியும், தீய சக்திகள் அண்டாமல் காத்தருள்வார், திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம் கிட்டும் அப்படின்னு தல வரலாறு சொல்லுது. நாங்கள் போகும்போது கார்த்திகை மலை தீபம் ஏற்றுறதையும் பார்த்துட்டு சொடலையும் கொளுத்திட்டு மனமுருக பிரசன்ன வெங்கடாஜலபதியை பிரார்த்தனையும் பண்ணிட்டு மன திருப்தியோட வீட்டுக்கு வந்தோம். டாட்டா, பாய் பாய்.